தூத்துக்குடியில் அதிகாலையில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவு. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மார்ச் 11 கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு கிராமத்தில் காதலனுக்கு டீயில் எலிமருந்து கலந்து கொடுத்த காதலி. 24 வயதில் சிறுநீரகம் செயலிழந்து உயிருக்கு போராடி வரும் காதலன். சென்னை எழும்பூர் மேஜிஸ்திரேட் முன்னிலையில் காதலன் வாக்குமூலம். சேலம் அருகே நாளை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் பெண்ணை தூக்கி சென்றதால் பரபரப்பு. நெடுஞ்சாலையில் அடிதடி மோதல். பெண்கள் தரையில் உருண்டு கதறி எழுந்ததால் அதிர்ச்சி. சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கூறி வந்த 3 மருத்துவமனைகளை மூட உத்தரவு. மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் சோதனையால் அதிர்ச்சி. கிரிப்டோ கரன்சி மோசடியில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. போலியான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என நடிகை தமன்னா வேண்டுகோள். 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் தொடருவேன் என முன்பே தெரிவித்து விட்டார் திருமாவளவன். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து நாளை முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் கைதானவருக்கும் தாவேகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கைதானவர் எந்த பதவியிலும் இல்லை